என்ன பகவான் இப்போ நாரதரை படைச்சார்னா நாரதரா கலக்கப்பிரியா அப்படின்வார். அவர் வறட்சியவே ஏதோ ஒரு விசேஷம் வரப்போகிறது அப்படின்னா அதற்கு முடிவும் வரப்போகிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். விசேஷம் வரப்போகிறது, அதற்கான முடிவும் வரப்போகிறது. அந்த மாதிரி ஊழி வரப்போகிறது. ஊழிக்காலம் அப்படின்னா பிரளய காலம் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஊழி முதல்வன் அப்படின்னா விதியை, ஊழி அப்படின்னா விதின்னு ஒரு அர்த்தம் உண்டு. விதிக்கெல்லாமே அவன் தானே விதிப்பவன் இல்லையா? நம்ம கர்மா தான், செயல்படுவன் தான், நம்ம செய்யறவன் தான். விதி அனைத்தும் விதிப்பவன் அவன் தான். அனைத்து விதியையும் உண்டாக்குவன் அவன், விதியை நம்மிடம் திணிப்பவன் அவன். அப்படியாக இருக்கக்கூடிய விதி ஊழி முதல்வன், விதிக்கு முதல்வனாக உள்ளவன். அடுத்தது ஊழி அப்படின்னா ஊழி காலம் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஊழினாலே காலம்னு அர்த்தம். இப்போ நடு சென்டர்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல, அந்த மாதிரி ஊழிக்காலம். ஊழினாலே ஒரு அர்த்தம், காலம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பார்த்தோம், ஊழின்னா பிரளயம். பிரளயத்துடைய அதாவது ஒரு காலம் ஆரம்பிக்கணும்னாலே அந்த காலத்துக்கு ஒரே இருட்டா இருந்தது முதல்ல, அதற்கப்புறம் தான் ஒளி வந்தது. அந்த காலம் ஆரம்பிச்சதனுடைய முதல்வன் யாரு? பகவான் சிவன் நாராயணன் அப்படிங்கிறார். ஊழி அப்படின்னா ஊழி இல், ஊழ் இல். ஊழ்னா நம்மளுடைய விதி, அது இல்லாதது. இல் அப்படின்னா இரண்டு அர்த்த விசேஷம். இல்லுனா இல் ஈறுகட்ட இருபது பேரிச்சம்னு சொல்லிக்கலாம். ஈறு கெடாதது இருந்தாலும் ஊழி அப்படின்னா ஊழி இல்லாதது அப்படின்னு அர்த்தம். ஊழ் இருப்பது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஊழின்னா ஊழ் இருப்பது,